ஹாய் வணக்கம். இந்த வீடியோ நாங்கள் எங்கே போய் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் ஏரியா புட்டபர்த்தியிலேருந்து ஒரு 7 கிலோமீட்ரு. சரி, அங்கே கொஞ்சம் பஸ் எல்லாம் போகாதாம்மா. இந்த ரோட்டில் போகிற ஊர், அது ஒரு என்னமோ ஊர் பேர் சொன்னாங்க, எனக்கு மறந்துட்டேன். அந்த ஊருக்கு பஸ் எப்போவுமே போனதே இல்லை. இவ்வளோ காலம் வந்ததுங்க கூட தார் ரோடு போட்டிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டில் ஒரு பஸ்ஸு மட்டும் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சாம்மா, அதை கூட நிப்பாட்டிட்டாங்க. இப்போ அதனால் போக்குவரத்துக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகும் போல் இருக்குது. அவங்களுக்கு வண்டி இருந்தால் தான் அந்த ஊருக்கு போக முடியும். வண்டி இல்லைன்னா ஆட்டோ தனியாக இங்கேருந்து ஃபோன் பண்ணி வர சொல்லி அந்த மாதிரி. ஆனால் அந்த ஊருக்கு போகிறதுக்கே 7 கிலோமீட்ரு. நாங்கள் போனதுக்கப்புறம் மொத்தம் ஒரு 15 கிலோமீட்ரு சொன்னாங்க. 15 கிலோமீட்ரு போகணும் அப்படின்னாங்க புட்டபர்த்தியிலேருந்து. சரி போகலாம், போய் 50 வீடு தான் இருக்குதாம்மா. அதனால பஸ்ஸு நிப்பாட்டிட்டாங்க. சரி அங்கே போகலாம், எப்படி இருக்குது போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பி போனோம். போகிற வழியிலேயே இயற்கை காட்சி, மரங்கள், செடி நிறைய பச்சை பசேர்னு மழை பெஞ்சதுக்கு அதுக்கு சும்மா சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு மரங்களும் பார்க்க அழகாக இருந்துச்சு. சரி ஸ்லோவாக கொஞ்சம் அப்படியே போய் எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்த மழை. இந்த சினிமா ஷூட்டிங்லாம் இங்கே நிறைய எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அது அந்த ஆட்டோக்கார் பையன் சொன்னார், நிறையா ஷூட்டிங் நடந்திருக்குது அப்படின்னா. அப்படியே அதுக்கப்புறம் இந்த லவ்வர்ஸ்லாம் அங்கே போய் நிறைய பேர் அங்கே பேசிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. நிறையா வருவாங்க அப்படின்னா. அப்படி அது எந்த நேரம் எப்படின்னு எல்லாம் வருவாங்க. மரங்கள் எல்லாம் இருக்கிறனால அங்கே இருப்பாங்க அப்படின்னாங்க. ஆனால் இந்த ஃபாரஸ்ட்டில் கூட, இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் இது, அதில் கூட ஒரு சென்ட்ரல் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள், பார்க்கு. எனக்கே ஆச்சரியமாக போச்சு. இதில் ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அங்கே கொண்டு பார்க் கட்டி வச்சுருக்குறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா, ஞாயிற்றுக்கிழமை வில்லேஜிலேருந்து நிறையா பேர் வர்றவங்க அந்த பார்க்கு வருவாங்களாம்மா. புல் கூட்டமாக இருக்குமாம்மா. அங்கே எல்லாமே அன்னைக்குங்கிற கடை போட்டு எல்லா பொருளும் கிடைக்கிற மாதிரி அங்கே ஏற்பாடு பண்ணி தருவாங்களாம்மா. இப்போ புட்டபர்த்திக்கு புதுசாக வந்திருக்கிற கலெக்டர் இது கட்டினாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த சத்யசாய் பாபா பர்த்டே வந்துச்சுல, அப்போ அது இப்போ தான் கட்டி புதுசாக, இன்னும் கொஞ்சம் வேலை நடக்காமல் இருக்குது. ஆனால் நல்லா இருந்துச்சு. போன வீடியோவில் காட்டியிருந்தேன்ல அது. இது அந்த போகிற வழியில் ஃபுல் அண்ட் ஃபுல் பசுமைங்க. இந்த மாதிரி ஒரு போகிறப்ப ரோட்டில் போவோம், தோட்டம் வீடு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டு. உள்ளே போகணும்னா இங்கே ஏதாவது நாய் நரி கடிச்சு போட்டு போனால் கூட யாரும் கேட்கறக்கால் இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு இது. நைட்டெல்லாம் யாருமே அதில் போக மாட்டாங்களே. 8 மணி ஆச்சுன்னா அந்த இதில் எதுவும் போகிறதில்ல. விலங்குகள்லாம் வருமா நிறையா. அந்த காட்டு நாய்கள், நரி, அதுக்கப்புறம் பெரிய பெரிய சிங்கம் அதுவும் கூட வரும் தான் சொன்னாங்க. எல்லாமே கரடி, அப்புறம் இந்த பன்னி, காட்டு பன்னி இருக்குதுல்ல, அது வருமாம்மா. அது வேட்டையாடுறதுக்கு சில பேர் டெக்னிக்கலாக வேட்டையாடுவாங்களாம்மா. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஃபாரஸ்ட்டில் கவர்மெண்ட் ஒவ்வொரு ஆளாக போட்டு ஒரு வீடு கட்டி கொடுத்து, சின்ன வீடு, ஒரே ரூமை கட்டி கொடுத்து, அதில் அவங்க நைட் படுத்துக்கிற மாதிரி, ஏதாவது சத்தம் கேட்டால் அவங்க பார்க்குற மாதிரி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அந்த வீடியோ அங்கே போய் எடுக்கலாம். அந்த குடிசையில் சின்ன சின்ன வீடாக இருந்தில்ல, அதெல்லாம் மரத்துலேயே கட்டி வச்சுருக்காங்க. பாறையில் கட்டுவாங்க பாருங்கள். அப்படி அங்கே போகலான்னு போகும்போது லேட் ஆயிடுச்சு. நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடுவோம், இன்னொரு நாளைக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. 6 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி போயிட்டு இன்னொரு நாளைக்கு வந்துடலான்ட்டோம். இன்னொன்று சொன்னாங்க, இந்த இது அதில் மலையில் மேலே ஏறினோம்னா கிட்டத்தட்ட ஒரு 30-35 கிலோமீட்ரு 40 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே இருக்கிற ஊரெல்லாம் அந்த மலையிலேருந்து பார்த்தா தெரியும் அப்படின்னாங்க. சரி இன்னொரு நாளைக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். நாங்கள் போன நேரத்துக்கும் அங்கே இருக்கிறதுக்கும் மழை வந்துருச்சு. ரொம்ப அதிகமான மழையில், சும்மா லைட்டாக அந்த பூச்செடி மட்டும் பார்த்து எடுத்த கொஞ்சம் எடுக்கலாமே அப்படின்ட்டு. அதனால் அந்த மழை வந்ததுனால வேண்டாக்கா, அதிகமாக மழை வந்துருச்சுன்னா ஆட்டோவில் உட்கார முடியாது, என்னதே இருந்தாலும் சாரில் அடித்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிரு, ஹெல்த்து முடியாமல் தான் இருக்கீங்க அப்படின்னு. மெயின் பாயிண்ட்டு, என்னுடைய மைண்டு டிப்ரெஷன் ஓவராக குறையாமையே இருக்குதுல்ல, அதனால நான் சரி போகலாம் அங்கே அப்படின்ட்டு கிளம்புனது. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. அந்த இருக்கிற இடத்துல அந்த சின்ன சின்ன வீடாக கட்டி, ஒரே வீடாக கட்டியிருக்காங்க பாருங்களேன். மோல்டு போட்டு தான் கட்டியிருக்கிறாங்க, மேலே காங்கிரீட் போட்டு. ஏன்னா அந்த மிருகங்கள்லாம் அதை உடச்சி கூட வந்துடுமாம்மா. அந்த இந்த காட்டு நாய்க மற்றதெல்லாம் அதெல்லாம் மேலேறி கூட உடச்சிருமாம்மா. அதனால சிமெண்ட் போட்டு ஃபுல்லாக நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க, பாதுகாப்பாக. சுற்றியெல்லாம் கம்பி கேட்டு போட்டு அந்த மாதிரி வச்சு அவங்களுக்கு ஒரு லைட்டு எல்லாமே இருக்குது. எல்லா வசதியும் லைட்டு எல்லாமே அந்த போகிற வழியில் கரண்ட்டு இது கூட போகிறதெல்லாம் போஸ்ட் மரம்லாம் நிறைய நட்டுருந்தாங்க. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் குழியும் குண்டும் ரோடு இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. என்னடா இப்படி அந்த ஒரு ரூமை போய் பார்த்துட்டு
யாராவது சாவி கொடுத்தாங்கன்னா சொல்லு தம்பி, ஒரு நைட்டு இதில் படுத்துட்டு போகலாம் அப்படின்னு. ஐயோ நைட்டு படுத்திங்கன்னா அவ்வளோதான், அந்த மிருகங்கள் சவுண்டு விட்டுக்கிட்டே இருக்குமாம்மா. சவுண்டு விடுறதுனால நீங்கள் பயந்து அரண்டுருவீங்க, அப்படி நினச்சிடாதீங்க அப்படின்னாங்க. அவங்க ஒரு ஸ்டைலாக அந்த மிருகத்துக்கு பண்ண மாதிரி சவுண்டு கொடுக்குறாங்க. ஒரு டெக்னிக்கில் ஒரு சவுண்டு அப்பப்போ கொடுக்குறாங்க. அது ஆள் இருக்காங்கன்னு சொல்லி போய்ட்டு போயிருமாம்மா திரும்பி. அந்த மாதிரி சவுண்டு கொடுப்போம், நாங்கள் அதுகளை தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க. சரி எதே எப்படியோ கொஞ்சம் குழு நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன எனக்கு ஒரு இதுனா, அந்த கொஞ்ச நேரம் அங்கே நின்று நிதானமாக ஃபோட்டோ எடுத்துருந்தா நல்லா இருக்குமான்னு தோணுது. சரி பரவாயில்ல, அதுவும் ஓரளவுக்கு நல்லாத்தான் இருக்குது அப்படின்ட்டு போகிற வழியில் அப்படியே சிங்கிள் ரோடு தான் போட்டிருந்தாங்க. வண்டியிலையுமே ரொம்ப கம்மி சனம். ஒரு 50 வீடுனா பாருங்கள், 50 வீட்டுக்காக ரோடு இவ்வளோ தூரம் போட்டு கொடுத்துருக்காங்க. அதை கண்டிப்பாக பாராட்டணும். போட்டிருந்தாங்க பாருங்கள். எங்கே அந்த ரோடு எங்கே போகுது, எங்கே மலை இருக்குது, சின்ன ஓட மாதிரி அங்கே ஒரு இடத்துல இருந்துச்சு வளைவில். பாருங்கள் எப்படிலாம் போய்கிட்டு இருக்குன்ட்டு. 2 பக்கம் பயங்கர மலை. இந்த ரோடு வந்து எப்படி இவ்வளோ தூரம் அமைச்சாங்கன்னு அதுவும் ஒரு த்ரில்லிங்காகத்தான் இருக்குது. பார்த்தா ரொம்ப இதாக இருந்துச்சு. மலைகள், அந்த மலை இதுலேயும் விவசாயம் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே வந்து மழை பெய்கிற காலத்தில் அவங்க ஏதாவது போடுவாங்களாமா, இந்த சோளம் அந்த மாதிரி. மற்ற எல்லாம் போட்டால் விலங்குகள் வந்து சாப்பிட்ரும் அப்படின்னாங்க. ஆனால் இதுவும் நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல, பார்க்குறதுக்கு செமையாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி கிளைமேட்டில் இருந்தால் மரங்கள் குழு குழு நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு காற்றாங்க. இந்த மரங்கள் பச்சை அங்கெல்லாம் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் 2 நாள் அங்கே இருந்தோம்னா அந்த இயற்கையான அந்த சுவாசிக்கலாம் காற்று, அந்த நச்சு காற்றுக்கெலாம் இருக்காது அங்கே, நல்லாயிருக்கும். சில பேர் கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்க எப்படின்னா, இந்த டவுனில் இருக்கவங்களாம் உள்ளே அந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்போம். கிராமத்தில் இருக்கிறது இயற்கையான காற்று, மூலிகை காற்று நிறையா வர்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளேயே ஏசி போட்டு உட்காந்துக்கிட்டு அந்த நம்ம யூஸ் பண்ணுற காற்றே திருப்பி திருப்பி நமக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனால் செம்ம சூப்பராக இருக்கும். லோடு இந்த பாருங்கள், இந்த சைடில் கல் மாதிரி கட்டிருக்காங்களா, அதெல்லாம் மழையாக இருந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ரோடு போட்டிருக்காங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு நாளைக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா போகலாம். எங்கள் பொண்ணும் பார்த்துட்டு சூப்பராக இருக்குதும்மா, நீங்கள் தெரியாத அத்தனை நாள் அப்படின்னா. எனக்கு யாருமே சொல்லலை. இந்த ஆட்டோக்கார பையனுக்கு பழக்கம், எப்போதாவது சாமாங்குது வாங்கி கொடுப்பா, அப்படி நான் எங்கேயாவது போகிறதா சொல்லுவேன். அதனால அவங்க சொன்னாங்க நல்ல ஏரியாக்கா, அங்கே போய் ஷூட் பண்ணலாம், நல்லாயிருக்கும்னாங்க. ஒன்று என்னென்னா, ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டேன். நான் போய் நின்று என்ன பேசுகிறேன், ஒரு 2 பேர் இருந்தாங்கன்னா கூட ஏதாவது பேசி இது பண்ணலாம். அது எதுவும் பண்ண முடியல. சரி பரவாயில்ல, இன்னொரு டைம் போனோம்னா எல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு எனக்காக ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போனால் அப்படியே. அதுக்கப்புறம் இல்லை தம்பி நீங்கள் ஃபாஸ்ட்டாகவே ஓட்டுங்க அப்படின்னோம். சரின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டினோம். அப்படி இந்த மயில் கல்லெலாம் நட்டுருக்காங்க பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால்